ஹாய் ஹலோ வணக்கம் வந்தனம் நமஸ்தே. நான் தான் உங்கள் அன்பு ரேஸ். இது உங்கள்கிட்ட கண்டிப்பாக ஆயிடுச்சேன். என்னடா இன்றைக்கி என்ன ரேட் போடும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி இது ஒரு பெரிய கம்பேக் கொடுத்து அவன் ஒரு வழியே இல்லை, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் மாட்டிருக்காரு. வேறு யாரும் இல்லை, கோப்ரா படத்தை அது இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிடலாமா அப்படிங்கிற மாதிரி நிறைய நெகட்டிவ் விமர்சனங்கள் கொடுத்தவர் அஜய் ஞானமுத்து. அவருடைய பெஸ்ட் ஃபிலிம் டிமாண்டி காலனி அதை பார்த்து எடுத்திருக்காரு. நல்லா தான் எடுத்திருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது அவ்வளோ பெரிய கஷ்டங்கள். கோப்ரா ஒரு பயங்கரமான ஃபிலிம் நினச்சது தோற்றுச்சுன்னா இப்படி இருக்கும் அப்படிங்கிறது எடுத்துருப்பார், நல்லா எடுத்துருப்பார் அப்படிங்கிற ட்ரைலர் பார்த்தா தான் தெரியும். ஓகே, டிமாண்டி காலனிங்கிற அந்த பேரை காப்பாற்றுறாரு தான். எனக்கு ஜிகிருதண்டா XX இருக்கும்போது ஓகே அதை காப்பாற்றிட்டாரு கார்த்திக் சுப்ராஜ் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இது மாதிரி இதுவும் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ட்ரைலர் எப்படி பார்த்துட்டு நம்ம இதெல்லாம் பேசலாம். வாங்க வீடியோவில் போகலாம். ஸோ ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. 3, 2, 1 லெட்ஸ் கோ. எங்க விட்டாங்களோ அங்கே பண்றாங்க. மியூசிக் வாங்கிக்கலாம். I can feel his presence. I'm seeing things. I'm very sure அவன் என்கிட்ட ஏதோ சொல்ல வரான். எவ்வளவு முயற்சி பண்ணியும் ஸ்ரீனி கிட்ட நம்மால பேச முடியலன்னா வெளியவே வர முடியாது. வேறொரு ஆபத்தான உலகத்துல அந்த ஆத்மா மாட்டிக்கிட்டு இருக்கணும். நீ மனசு வச்சா மட்டும்தான் சீனிவாசனை காப்பாற்ற முடியும். இவனுங்கெல்லாம் டூப் சான்ஸ் சித்தப்பா. நம்ம சொத்த ஆட்டையை போட வந்திருக்காங்க. அதே ஜெயம். கரெக்டாக ஒரு பக்காவான பார்ட்டுங்கிற மாதிரி ட்ரெய்லர் கிட்டிருக்கு. ஏன்னா எங்கே விட்டாரோ டிமாண்டி காலனி அங்கேருந்தே மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி எடுத்து வந்துருக்கிறாரு. செத்து போன அருள்நிதி அப்புறம் ரீசெண்டாக இப்போ ஒரு புது அருள்நிதி உள்ளே இருக்க மாதிரி ஸ்டோரியில் இருக்குது போல். ஆக்சுவலி ஒரு சின்ன ஒரு மாதிரி த்ரில் லைட்டாக இருந்து அதாவது டிமாண்டி காலனி ஒரு த்ரில்லிங் இருக்கும்ல, அந்த த்ரில்லிங் இதில் காட்டியிருக்காரு. ஓகே, அந்த கோப்ராவினுடைய ஒரு தோல்வி வந்து அவருக்கு எவ்வளோ பெரிய இதை கொடுத்துருக்கோம்னா அந்த ஸ்கிரிப்ட் மேலே எவ்வளோ பயங்கரமாக வேலை செஞ்சுருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரெய்லர் இருக்குது. ட்ரெய்லரில் எந்த அளவுக்கு ஒரு பயங்கரம் இருக்கோ அதே அளவுக்கு படமும் கொடுத்துட்டிங்கன்னா நீ தான் என் டேரக்டர், யூ ஆர் மை பாய் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ட்ரெய்லர் உண்மையில நல்லா இருக்குது. முக்கியமாக அதை சொல்லணும்னா சாம் சிஎஸோட மியூசிக் அவர் வர பயங்கரமாக த்ரில்லிங் படத்துக்குலாம் பயங்கரமாக போடுறாரு. அவர் அதுக்குன்னே ஸ்பெஷலிஸ்ட் மாதிரி தனியாக எடுத்து வச்சிட்டாங்க. பயங்கரமான மியூசிக் போட்டிருக்காரு. சரி, நல்லா தான் இருக்குது ட்ரெய்லர். பக்காவான ஒரு ட்ரெய்லர். பார்ட் 2க்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துருக்காங்க. படம் வந்தாலும் தெரியும் அது எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது. ஸோ நல்லா இருந்தது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோடைய முதல் உங்கள் நரேஷ்.